முக்கியமா வீடு கூட இல்லாட்டி பரவாயில்ல டொய்லெட் கேட்டிருக்கோம். முக்கியமாவோ எந்த உதவி திட்டமும் எங்களுக்கு இல்ல. முக்கியமான விஷயம் டொய்லெட் இல்ல. 3 காணிக்கு அங்காலதான் டொய்லெட்டுக்கு போகணும். ரொம்ப கஷ்டம். வணக்கம். ஜிஓடி அன்பின்கரம் நிறுவனத்தினூடாக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறதான கரடிப்பிளவு என்று சொல்லப்படுகிறதான ஒரு பகுதியிலே நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். இங்கே ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர்களுடையதான தேவைகளை குறித்து அவர்களோடு நாங்கள் ஆராயும்படிக்காக தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். எனவே நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் கேட்போம், அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என்ன தேவையோடு இருக்கிறார்கள் அப்படின்றதை நாங்கள் அவரிடத்திலே முதலாவதாக நாங்கள் கேட்போம். உங்களுடைய பேர் என்னக்கா, நீங்க எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலை என்ன, என்ன தேவை, இதை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்களா இருந்தால் நாங்கள் மேற்கொண்டு செயல் திட்டங்களை செய்ய முடியும். என்னுடைய பேர் தனுஷியா. நான் இந்த 7 வருஷமா இருக்கிறேன். கல்யாணம் கட்டி வந்து 7 வருஷமா இருக்கிறேன். வீட்டு திட்டம் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை. வீட்டு திட்டமும் இல்லாதக்குரிய தற்காலிகமாவோ எந்த உதவி திட்டமும் எங்களுக்கு இல்லை. அதோட முக்கியமான விஷயம் டொய்லெட் இல்லை. 2 காணிக்கு அங்காலதான் டொய்லெட்டுக்கு போகணும். ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு குழாய் கிணறும் இல்லை, தண்ணி எடுக்கிறதும் கஷ்டம் தான் உங்களுக்கு. இல்ல, குழாய் கிணறு வந்து நாங்க அடிச்சிடோம், சொந்தமா எங்க இருக்கு. தண்ணி லைன் செஞ்சு தந்துருக்குறாங்க. தண்ணி லைனும் இருக்குது உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு தற்காலிகமா தேவையா இருக்குது வந்து டொய்லெட் முக்கியமா இருக்கு. ஏன்னா நீங்க 2 வீடு கடன் தான் போக வேண்டி இருக்குது. என்ன அடிப்படை வசதியான டொய்லெட் வசதியும் இல்லை, மற்ற நிரந்தரமான வீடொன்றும் இல்லை, தற்காலிக வீடு கூட இல்லை. நீங்களா ஒரு வீடொன்று அமைத்து கொண்டுதான் இப்ப நீங்க வாழ்ந்து வாரீங்க. என்ன எப்படின்னு சொன்னா இப்ப உழைக்கிறது அந்த இடமா போகுது. கொஞ்சம் லோனுகள் அப்படி இருக்கிறபடியா பைக் லீஸ்ல எடுத்துனாங்க. அதுக்குரிய உதவிகளை சந்திக்கணும். பல விஷயம் இருக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் தானே உழைக்கிறது. அப்ப நீங்க மிகுந்த சிரமப்பட்டுதான் நீங்க வாழ்ந்து கொண்டு வாரீங்க. எல்லா வசதியும் இருந்தாலும் எங்களுக்கு முக்கியமா வீடு கூட இல்லாட்டி பரவாயில்ல டொய்லெட் திட்டம் நான் அனைவரும் கேட்டிருக்கிறேன். இது வரைக்கும் தெரியலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குரியான இது வந்து எங்களுக்கு ஒன்று கூட செஞ்சு தர இல்லை. எனவே புலம்பெயர் தேசத்திலே வாழுகிறதான எமது உறவுகளே, நீங்கள் வடக்கிழங்கையிலும் கிழக்கிழங்கையிலும் பல மக்களுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்காக உங்களுடையதான உதவிக்கரங்களை நீங்கள் நீட்டி இருக்கிறபடியினாலும், ஜிஓடி அன்பின்கிற நிறுவனத்தோடு உங்களுடைய உதவிக்கரங்களை கோர்த்திருக்கிறதுனாலும் பல மக்கள் இன்றைக்கு அவர்கள் தங்களுடையதான தூக்கத்தை மறந்து சந்தோஷமாய் வாழ, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட நீங்கள் உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டி இருக்கிறீர்கள். இன்றைய நாளிலும் இதோ கண்ணீரோடு நிற்கிறதான இந்த குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை, இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீரை துடைத்து ஒரு ஆறுதலை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டுகிற பொழுது இவர்களையும் வாழ வைக்க முடியும். அடிப்படை வசதி அவர்களிடத்துல இல்லை, நிரந்தர வீடு இல்லை, சொந்தமாக அத்தியாவசியமா இருக்கிற டொய்லெட் வசதி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடையதான உதவிக்கரத்தை நீட்டும்படிக்காக ஜிஓடி அன்பின்கரம் நிறுவனத்தோடு நீங்கள் உங்களுடைய கரத்தை கோர்த்துக் கொள்ளுகிற பொழுது இவர்களையும் நாங்கள் வாழ வைக்க முடியும். நன்றி.